Welcome to Prabhu Mass. PSTM certificate and conduct certificate, character certificate, இதை தாண்டி NOC certificate. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நம்ம இப்போ அப்ளை பண்ணுற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும். இப்போ வரப்போகிற இந்த இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்குமே இது கண்டிப்பாக வேணும். ஸோ அப்படிங்கிறப்போ இது சம்மந்தமாக நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ இது சம்மந்தமாக நீங்கள் லாஸ்ட்டாக கொடுத்த வீடியோஸில் கூட இது சம்மந்தமாக எதுவுமே சொல்லலையே சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட எஜுகேஷனல் சேனலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது ஒரு எஜுகேஷனல் சேனல். ஒன்லி படிப்பு சம்மந்தமான விஷயங்களை மட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கோர்ஸ் அப்டேட், எக்ஸாம்ஸ் அப்டேட் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த PSTM சர்டிஃபிகேட்டு. சார் இந்த PSTM சர்டிஃபிகேட்டு யாருக்கு ரொம்ப எசென்சியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கூல் லெவலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் 1ல் ஆரம்பித்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒன்லி தமிழ் மீடியத்தில் நீங்கள் படிச்சிருக்கணும். சார் நான் ஒரு ஸ்கூலில் ஸ்டாண்டர்ட் 1லேருந்து 5th வரைக்கும் படித்தேன் சார், இன்னொரு ஸ்கூலில் நான் 6thலேருந்து 10th வரைக்கும் படித்தேன் சார், இன்னொரு ஸ்கூலில் 10thலேருந்து 12th வரைக்கும் படித்தேன் சார். பட் நீங்கள் படித்த எல்லா ஸ்கூலுமே கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பெஸ்ட் ஒன். இதை தாண்டி அப் டு நீங்கள் டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் வரைக்குமே நீங்கள் தமிழ் மீடியத்தில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்களுக்கு தான் இந்த PSTM சர்டிஃபிகேட் எலிஜிபிள். ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதுவுமே நமக்கு 2020க்கு அப்புறம் தான் இந்த ஆக்டே நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அதில் சொல்லியிருந்தது ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் 1லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் என்ன ஹையர் ஸ்டடீஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அந்த போஸ்ட்டுக்கு உண்டான ஹையர் ஸ்டடீஸில் கண்டிப்பாக நீங்கள் தமிழ் மீடியத்தில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ PSTM சர்டிஃபிகேட்டை நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கணுமா சார் அப்படின்னா, நமக்கு ஒரு நியூ ஃபார்மேட் 2020க்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் ஆல்ரெடி அது வாங்கி வச்சுருந்தாலும் ஓகே தான், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அப்ளை பண்ணுறப்பெல்லாம் PSTM வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு தடவை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஓகே. சார் நான் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தேன் சார், ப்ரைவேட் ஸ்கூலில் நான் தமிழ் மீடியம் படித்தேன் சார் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. டோன்ட் வரி. கண்டிப்பாக நீங்கள் எந்த ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ப்ரைவேட் ஸ்கூலோட HM போய் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அவங்க மேனுவலாகவே PSTM சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுவுமே அக்செப்டபுள் தான். சரிங்களா? கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா www.tnecva.tn.gov.in. ஸோ இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் த்ரூ ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். இசேவை மூலம் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ PSTM சர்டிஃபிகேட்டுங்கிறது இதுதான். ஸோ இதை நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல, அதாவது ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் 1லேருந்து 12th வரைக்கும், அல்லது இந்த குவாலிஃபிகேஷன் நம்ம இப்போ இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கு போகிறோம் அப்படின்னா இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா DT8 நம்ம கம்ப்ளீட் பண்ணி அது வரைக்குமே நீங்கள் தமிழ் மீடியத்தில் முடிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் எஸ் கொடுத்து அதுக்கான எலிஜிபிள், அதுக்கான ரிசர்வேஷனுக்குள்ளே வருவீங்க. இல்லை அப்படின்னா அந்த ரிசர்வேஷனுக்குள்ளே வரமாட்டீங்க. ஸோ அதனால் நீங்கள் அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா மட்டும் எஸ் கொடுங்க, இல்லைனா அது தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ PSTM பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். இதுதான் ப்ரொசீஜர். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க ஈஸியாக இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை சார் நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட், நன்னடத்தை சான்றிதழ். இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் யார்கிட்ட சார் நம்ம வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு ஃபார்மேட் இருக்குது. நான் பின்னாடி அதை ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்மேட்லாம் இவங்க நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும், PSTM இந்த ஃபார்மேட்டில் தான் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களே உங்களுக்கு இந்த ஃபார்மேட்லேயே கொடுத்துருக்குறாங்க. சரி, அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டுங்கிறது ஸோ யார்கிட்ட சார் வாங்கணும்? ஃபஸ்ட் ஒன், அவங்க கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் நம்ம கொடுக்க போகிறவங்க ஒரு அரசு அதிகாரியாக இருக்கணும். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது பாருங்கள், தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்றிதழ். ஸோ இது ஸ்கூலுக்கான சான்றிதழ், காலேஜுக்கான சான்றிதழ் அப்படியே பின்னாடி இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் இதை பிரிண்ட் அவுட் போட்டு தான் நீங்கள் வாங்கணும். இதில் அத்தாரிட்டி பாருங்கள், கையொப்பம் முதல்வர், தலைமை ஆசிரியர், மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர், ஸோ மாவட்ட ஆதி திராவிட நல அலுவலர், தகுதி வாய்ந்த அலுவலர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க யார்கிட்ட வேணாலும் நீங்கள் இந்த PSTM வாங்கிக்கலாம். சரிங்களா? இது இங்கிலீஷ் ஃபார்மேட்டு. இதிலே நீங்கள் காலேஜில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் பாருங்கள், காலேஜுக்கும் சரி டிப்ளமோ கோர்ஸுக்கும் சரி கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்மேட்டு. சரிங்களா? இதுக்கும் அவங்க யார் அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க? பதிவாளர், முதல்வர், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர், கல்வி நிறுவன தலைவர், இயக்குனர், தொழில்நுட்ப கல்வி இயக்குனர், இணை இயக்குனர், பல்கலைக்கழகங்களுடைய பதிவாளர், தகுதி வாய்ந்த அலுவலர். ஸோ இவங்க எல்லார்கிட்டையும் வாங்கிக்கலாம். சரிங்களா? இல்லை சார் நான் படித்த காலேஜஸோ நான் படித்த ஸ்கூலோ இல்லை அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்கூல் இல்லை அப்படிங்கிறப்போ, நீங்கள் படித்த ஸ்கூல் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்போது நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டோட CEO, சரியா, சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ஆர் DUO
சரியா, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், இவங்க 2 பேரை போய் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? இல்லை சார் நான் படித்த காலேஜ் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க, காலேஜ் வந்து இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்களோ அது எந்த யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட்னு பாருங்கள், அந்த யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பிஹெச்டிஎம் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசு அதிகாரியாக இருக்கணும். கண்டிப்பாக காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் பண்ணுறவர், இல்லை அப்படின்னா பார்லிமெண்ட் மெம்பர்கிட்ட வாங்கிக்கலாம். சரியா? அல்லது ஹெச்எம் பிரின்சிபல், காலேஜ் பிரின்சிபல், பஞ்சாயத்து இன்ஸ்பெக்டர், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், போஸ்ட் மாஸ்டர், இவங்க யார்கிட்ட வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா யார்கிட்டையுமே எங்களால் வாங்க முடியலைனா சார் அப்படின்னா கூட நீங்கள் லாஸ்ட்டாக எந்த காலேஜ்லையோ அல்லது எந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சிங்களோ, லாஸ்ட்டாக காலேஜில் முடிச்சிருப்பீங்க, அந்த காலேஜோட டிசியே இனஃப் தான். அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காண்டாக்டில் தான் வரும். ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ காண்டாக்ட் சர்டிஃபிகேட் இது தான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட். இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் நமக்கு யாருக்கு சார் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லது இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் எப்போ சார் எடுத்துகிட்டு போகணும்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டுங்கிறது தேவையில்லை. தெளிவாக பாருங்கள் சொல்லிட்டாங்க லாஸ்ட்டில். இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது அட் த டைம் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இன்கேஸ் எக்ஸாமில் செலக்ட் ஆகி உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா சிவிக்கு உங்களை கூப்பிடுவாங்களா, அந்த சிவி போகிறப்போ நீங்கள் கேரக்டர் சர்டிஃபிகேட் கொண்டு போனால் போதும். இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டை யார் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்குலாம் அத்தாரிட்டி இருக்குன்னா, ஒரு பிஜி அசிஸ்டண்ட்டை வாங்கிக்கலாம், டாக்டர்கிட்ட வாங்கிக்கலாம், காலேஜ் பிரின்சிபல்கிட்ட வாங்கிக்கலாம், எஜுகேஷனல் ஆஃபீஸர், அதே மாதிரி ஸ்கூல் ஹெச்எம், ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம் யார்கிட்ட வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, 3 months ஒன்ஸ் வந்து நீங்கள் கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும். பிஎஸ்டிஎம் அப்படி கிடையாது. ஒரு தடவை வாங்கிட்டோம்னாலே அதை நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டுங்கிறது 3 monthsக்குள்ளே நம்ம வாங்கினதுலேருந்து 3 monthsக்குள்ளே தான் அது வந்து உங்களுக்கு வேலிடாக இருக்கும். அதுக்கப்புறம் அது தேவை கிடையாது. இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறவங்க பார்த்திங்கன்னா மினிமம் 2 years ஆகுது உங்களை தெரிஞ்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் மெயினாக உங்களோட நேம் இருக்கணும், கேண்டிடேட் நேம் இருக்கணும், அதே மாதிரி உங்களோட ஃபாதர் நேம் இருக்கணும், அட்ரஸ் இருக்கணும். கண்டிப்பாக இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் கேரக்டர் சர்டிஃபிகேட்டில் இருக்கிறது. இது கண்டிப்பாக கிரேட் ஏ, கிரேட் பி ஆஃபீஸர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த அவங்கக்கிட்ட இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஓகே சார், இந்த என்ஓசி பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னா, ஸோ என்ஓசியை பற்றி குழப்பிக்காதீங்க. என்ஓசி எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ இந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற ஆஃபீஸில் நீங்கள் ஒரு என்ஓசி வாங்கணும். சார் நான் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறேன், எனக்கு ஒரு என்ஓசி கொடுங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இது வந்து எல்லா கேண்டிடேட்டுக்கும் கிடையாது. ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற, கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்ருக்க கேண்டிடேட் இப்போ இந்த எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த என்ஓசி. ஸோ என்ஓசி எல்லாருக்கும் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். பிஎஸ்டிஎம் என்ன எப்படி வாங்குறது, என்ன பண்ணுறது, அது யார்கிட்ட வாங்கலாம், ஸோ யாருக்கெல்லாம் அது எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். பிஎஸ்டிஎம் பற்றியோ அல்லது கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டோ, கேரக்டர் சர்டிஃபிகேட்டோ, என்ஓசியோ, ஸோ ஃபுல்லாக டீட்டெயில் பார்த்துருக்கோம். இதை தாண்டி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணலாம். 14th நீங்கள் இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வுக்கு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இன்னும் அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தேங்க்யூ.